அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய இறையமுதத்திலே நாம் பார்க்க இருப்பது சுந்தரகாண்ட பாராயணத்தின் சிறப்பு பற்றி. வாருங்கள். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யைச்ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேப்யஹ நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேப்யஹ. சுந்தரகாண்டத்தை படிப்பதால் கற்பனைக்கு எட்டாத பலவித நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஒரே நாளில் சுந்தரகாண்டம் முழுவதையும் படிப்பதன் பெருமையை 1000 நாக்குகளை உடைய ஆதிசேஷனால் கூட விவரிக்க முடியாது என்று உமா சம்ஹிதையில் சிவபெருமான் கூறியுள்ளார். காஞ்சி மகா பெரியவரிடம் ஒரு சமயம் ஒருவர் வயிற்று வலியால் தான் மிகவும் கஷ்டப்படுவதாகவும் எந்த மருத்துவராலும் அதை குணப்படுத்தவே முடியவில்லை என்றும் கூறினார். உடனே அதற்கு காஞ்சி பெரியவர் சுந்தர காண்டத்தை தினமும் சாப்பிடுவதற்கு முன் படி என்று கூறினார். அதன்படி அந்த நபர் பாராயணம் செய்து வந்ததால் அவருக்கு வயிற்று வலி பறந்து போய்விட்டது. சுந்தர காண்டத்தில் உள்ள ஒவ்வொரு சர்க்கமும் மாபெரும் மந்திர சக்திகளுக்கு இணையானது என்று ஆன்மீக பெரியவர்கள் கூறுகின்றனர். சுந்தர காண்டத்தை நாம் எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு பகவானை நாம் நெருங்குகிறோம் என பொருள். சுந்தர காண்டத்தை ஆத்மார்த்தமாக படித்து வந்தால் வாழ்க்கையில் உள்ள சகல துன்பங்களும் முடிவுக்கு வந்துவிடும். சுந்தர காண்டத்தை படிப்பதால் வாழ்வு வளம் பெறும், கஷ்டங்கள் தொலைந்து போகும். சுந்தர காண்டத்தை தொடர்ந்து வாசித்து வந்தால் படிக்க படிக்க நமக்கு மன வலிமை உண்டாகும். சுந்தர காண்டம் படித்து அனுமனை வழிபட்டு வந்தால் அறிவு, ஆற்றல், புகழ், குறிக்கோளை எட்டும் திறன், துணிச்சல், ஆரோக்கியம், விழிப்புணர்வு, வாக்சாதுரியம் போன்றவற்றையும் அடையலாம். சுந்தர காண்டத்தை மனமுருகி படித்தால் நம் பாவங்கள் அனைத்தும் தீரும், முடியாத செயல்கள் அனைத்தும் சீக்கிரம் முடியும். ஆஞ்சநேயருக்கு வடை வெண்ணெய் வைத்து நெய் தீபமேற்றி சுந்தரகாண்டம் படித்து வந்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். ராமநவமி என்று விரதமிருந்து ராமருக்கு துளசி மாலை அணிவித்து சுந்தரகாண்டம் படித்து வந்தால் வாழ்வில் அமைதி பெறலாம். ராமனுடன் மறுபடியும் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை சீதைக்கு கொடுத்தது இந்த சுந்தரகாண்டம்தான். எனவேதான் கருவுற்ற தாய்மார்கள் சுந்தரகாண்டம் படிக்க வேண்டும் என்கிறார்கள். 7.5 சனி, அஷ்டமத்து சனி திசை நடப்பவர்கள் தினமும் சுந்தரகாண்டம் படித்து வந்தால் துன்பங்களிலிருந்து சீக்கிரம் விடுபடுவார்கள். சுந்தர காண்டத்தில் அனுமன் கடலை தாண்டுவதற்கு முன்பு சொன்ன ஸ்லோகத்திற்கு ஜெயபஞ்சகம் என்று பெயர். இதை சொல்லி வந்தால் வீட்டில் செல்வம் பெருகும். சம்சார கடலை சுலபமாக நாம் தாண்டலாம். சுந்தர காண்டத்தில் அனுமன் சீதையை கண்டுபிடிக்க அசோகவனத்துக்கு செல்லும் முன்பு கூறிய ஸ்லோகத்தை கூறி வந்தால் வெற்றி மீது வெற்றி நமக்கு உண்டாகும். சுந்தர காண்டத்தை நீண்ட நாட்களாக பாராயணம் செய்பவர்களை விட்டு நவக்கிரக தோஷங்கள் முற்றிலும் அகலும். சுந்தர காண்டத்தை எவர் ஒருவர் ஆழமாக படிக்கின்றாரோ அவருக்கு தனது உண்மையான சொரூபத்தை உணரும் ஆற்றல் உண்டாகும். ஒரு பெண் கருத்தரித்த நாள் முதல் 9 வாரம் வரை தவறாமல் சுந்தரகாண்டம் படித்து வந்தால் சுகப்பிரசவம் உண்டாகி குழந்தை ஆரோக்கியத்துடன் பிறக்கும் என்பது ஐதீகம். கர்ப்பிணிகள் குறைந்தபட்சம் 5வது மாதத்திலிருந்து சுந்தரகாண்டம் படித்து வந்தால்
பிறக்கும் குழந்தை ஆன்மீக சிந்தனை உள்ளதாக பிறக்கும். சுந்தரகாண்டம் மிகவும் வலிமையானது. அதை படிப்பவர்களுக்கு வலிமை சேர்க்கும். சுந்தர காண்டத்தில் காயத்ரி மந்திரத்தின் அளவற்ற சக்தி உள்ளது. சுந்தரகாண்டம் படிப்பதால் ஏற்படும் கற்பனைக்கு எட்டாத நன்மைகள் கிடைக்கும் என்பது திண்ணம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே புத்திர்பலமிஷோதைர்யம் நிர்பயத்வமரோகதாம் அஜாட்யம் வாக்படுத்வம் ச ஹனுமத் சரணாத் பவேத். ஆஞ்சநேயமதிபாடலானனம் காஞ்சனாத்ரிகமணீய விக்கிரகம் பாரிஜாததருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம் யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராக்ஷசாந்தகம் மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுக்யம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி.